இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓல்டு ரெசிபி தான், பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பு உருண்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கோஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அரைச்ச மாவு கூட 5 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே நறுக்கின மல்லி இலை, உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம். எல்லா மாவுலையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு உருண்டைகள்லாம் தட்டில் எடுத்து வச்சிடலாம். இட்லி சட்டியில் கொதிக்க வச்ச தண்ணி நல்லா கொதித்ததும் இட்லி தட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். உருண்டைகள்லாம் வேகிற நேரத்தில் நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொடிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா குழம்பு கசந்துடும். கருவேப்பிலை நல்லா வறுபட்டதும் 10 போல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம உருண்டைகளில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பத்தை தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தட்டை வெளியே எடுத்து வச்சிடலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு கெட்டியாகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச உருண்டைகளை பொறுமையாக சேர்த்துடலாம். உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த குழம்ப அப்படியே ஆற விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உருண்டைக்குள்ளெல்லாம் நம்மளோட கிரேவி இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.